ஆமா, என்ன பார்த்துட்டு இருக்க இவ்வளவு நேரம் போன்ல? ஜான்வி சாங் ப்ரோ. ஜான்வியா? ஜான்வியாவா? எந்த உலகத்துலடா இருக்கு? ஜான்வினா யாருன்னு தெரியாதா? அதான் நான் உன்னை கேட்குறேன். நம்ம ஸ்ரீதேவி இருக்காங்கல்ல. ஸ்ரீதேவியா? ஆமா. அவங்க ஆக்ட்ரஸ் ஆச்சே. ஆமா. பல படம் பண்ணியிருக்காங்க, ரஜினி சார் கூட பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் எல்லாரும் கூட நிறைய பண்ணியிருக்காங்களே. சொல்ல விடுப்பா. சொல்லுப்பா. அதாவது ஸ்ரீதேவியோட பொண்ணு தான் ஜான்வி கபூர். சரி, அவங்க போட்டோ எதாவது காமி. அதோ காமிக்கிறேன். இவங்க தான் ஜான்வி கபூர். ஓ, அதாவது அம்பானி அவங்களோட ஃபேமிலி வெட்டிங்ல இவங்களோட தான் வந்துட்டு டாப் லெவல்ல இருந்தாங்க பாத்தியா? ஆனா ரைட் தான். ராதிகாவோட ஜான்வி தானே அதிகமா போட்டோ கொடுத்தாங்க. அதுதான் உண்மைதான். அவங்களோட காஸ்டியூமோட இவங்களோட காஸ்டியூம் தான் அதிக லெவலில் எல்லாரும் பேசப்பட்டது. அதுவும் எனக்கு அந்த ஒரு காஸ்டியூம் பீகாக் காஸ்டியூம்ல இருப்பாங்க. அதுதான் எனக்கு நீ ஃபர்ஸ்டே காமிச்சிருக்கூடாதா? சரி சரி குடு குடு. சரி ஓகே. இவங்களுக்கு என்னாச்சு? சொல்ல விடுறா. சொல்லுங்க. தெலுங்குல தேவாரான்னு ஒரு மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது ஜூனியர் என்டிஆர் மூவி. ஜூனியர் என்டிஆர்னா யார் தெரியுமா? தெரியுங்க. அதாவது RRRல வந்துட்டு அட்டகாசம் பண்ணியிருப்பார் இல்லையா, நம்மளோட அவர் தாங்க. சும்மா சொல்ல முடியும்? அவரோட ஸ்டைல் என்ன, அவரோட பாடி என்ன, அவர் அப்படியே நடந்து வந்தாலே அப்படியே அதுக்கு பேக்ரவுண்ட்ல அப்படியே ஒரு பிஜிஎம் போட்டு அப்படியே அதர் லெவல்ல இருக்கும்ல. அவர் தான். அவரு ஜான்வி கபூரோட சேர்ந்து நடிக்க போற படம் தான் தேவாரா. ஓ மை காட். ஜான்வி கபூர்னா இப்ப யாருன்னு தெரியுதா? தெரியுதுங்க. யாரு? அதான் கண்டுபிடிச்சிட்டோம்ல நம்ம ஸ்ரீதேவி அவங்களோட பொண்ணான நம்மளோட ஜான்வி கபூர் தான் வந்துட்டு இந்த படத்துல ஹீரோயினா இருக்காங்க. ஸோ அதை பத்தியான ஒரு விஷயம் தான் நாங்கள் இப்போ வந்து பேச போறோம். ஸோ அந்த படத்துல வந்து யார் நடிச்சிருக்கா, அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அட்டகாச லெவல்ல வந்துட்டு போயிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா அனிருத்தோட மியூசிக்ல இந்த சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. அனிருத்தா? ஆமா, பேன் இந்தியா மூவி ப்ரோ. ஓ மை காட். நாங்க அனிருத் வந்துட்டு சரி ஓகே ஜவான்ல ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு பார்த்தா தெலுங்கு இண்டஸ்ட்ரி கலக்குறாரு. ஓ மை காட். என்னங்க அனிருத் அப்படியே கீழ இருந்து மேல் வீட்டுக்கு அப்படியே ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்காரு வழியே. வேற லெவல்ல ராக் ஸ்டார்னா சும்மாவா? அதுதான் உண்மைதானங்க. ஒரு பக்கம் வந்து ஆக்டர் வந்துட்டு பக்கா மாசா இருந்தாலுமே கூட ஜான்வி அவர்கள் வந்துட்டு பக்காவா அவங்க வந்து ரெடி ஆயிட்டே இருக்காங்க. சரிங்களா? எந்த மூவியா இருந்தாலுமே, என்ன ஜேர்னலா இருந்தாலுமே, ஆக்ஷனும் சரி, ரொமான்டிக்கா சரி, அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ரேட் ஆகுது, அவங்க மம்மி மீறி அவங்க பாத்தீங்களா எல்லா ஃபீல்ட்லயும் இறங்கி கலக்குறாங்கல்ல. ஆமா, பாலிவுட்ல மட்டுமே இப்ப ரீசெண்டா நிறைய படம் இவங்க லைனா பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த தேவாரா பிலிம் மூலமா பேன் இந்தியா, அதாவது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலுமே களை இறங்க போறாங்க. ஸோ கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படியே கொஞ்சம் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் வந்துட்டு ஒரு நல்ல படமாக எதிர்பார்க்குறோம் நாங்களும். ஸோ நீங்களும் நல்ல ஒரு டைரக்டர், நல்ல ஒரு ஸ்டோரி நீங்கள் போய் அப்ரோச் பண்ணீங்க, கண்டிப்பாக வந்துட்டு நோ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க மம்மி இங்கேருந்து தொடங்கினவங்க தான். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க விட மாட்டாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா கூட அவங்க வந்துட்டு நம்மளோட தமிழ் ஃபுட்டாக இருக்கட்டும், நம்மளோட தமிழ் கல்ச்சரை எவ்வளோ அழகாக பண்பாடு பண்ணுறாங்க தெரியுமா? ஆமாம் ஆமாம், உண்மைதான். ரீசெண்டா அந்த வீடியோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் தான். சரி, நம்ம அப்படியே வந்துட்டு அந்த திரைப்படத்தோட பாடலுக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டாபிக்கே வந்து அந்த பாடல் பத்தி தான். ஏன்னா இப்போ ரீசெண்டா அந்த பாட்டு செம்ம பில்லியனை கடந்து போயிட்டு இருக்கு. ஆமாங்க. இன்னைக்கு வந்துட்டு இந்த சாங் வந்து செகண்ட் சாங் வந்து இப்ப ரிலீஸ் ஆனா கூட முதல் பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த முதல் பாட்டு வந்து ஃபியர். அந்த ஃபியர் சாங் வந்துட்டு ஒரு மாசம் முன்னாடி தான் அது வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டு அனிருத் எப்படி தெரியுமா அங்க பண்ணியிருக்காரு, ஒரு மோட்டிவேஷனலா, ஒரு என்ன சொல்றது, ஒரு ரத்த கலவையா இருக்குன்னு சொல்லலாம். அந்த லெவல்ல அந்த தீம் அவ்வளோ அழகா இருக்கு. அதுவும் அதுலயும் வர அந்த ப்ரோமோ சாங்ஸ்ல வந்து அப்படியே அனிருத்தும் அப்படியே அனிருத்தின் மியூசிக்னு நான் பார்க்கும்போது வேற அனிருத், வேர் யூ கோயிங் டு வேர் அதர் பிளேஸ் என்ற லெவலுக்கு எனக்கு ஒரு விஷயம். ஸோ செகண்ட் சிங்கிள் வந்து இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டுங்க? நீங்க காமிச்சீங்க, நீங்க ப்ளே பண்ணீங்க, அது லைட்டா நான் கேட்டேன். அதுக்குள்ள நீங்க ஜான்வியை எனக்கு மண்டெல்லாம் கலாப்ஸ் பண்ணி விட்டீங்களே. தீரா 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 நான் மியூசிக் போடல, புரியல. இது ஹிந்தில வரது. ஓகேவா? தமிழ்ல சொல்லுங்க. 5 லாங்குவேஜ்ல இருக்கறனால ஒவ்வொன்னு இருக்கு. இப்போ நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பாட்டு இருக்கும்ல, அதுல வந்து விக்னேஷ் சிவன் எழுதிருக்காரு. டக்குன்னு யோசிக்கலாம், அனிருத் விக்னேஷ் சிவன் காம்போவா? இவங்களோட காம்போ அட்டகாசமா இருக்குங்களே. அந்த காம்போ இந்த படத்துல நடந்திருக்கு. ஓ மை காட், என்னங்க சொல்றீங்க? ஆமா ப்ரோ, இந்த பாட்டு வந்து ஒரு வேற லெவல்ல இருக்க போகுது. அந்த பாட்டு பேரு சொல்லமா? இவ்வளவு எதை சொல்ற, அந்த பாட்டு பேரு கொஞ்சம் சொல்ல. பத்த வைக்கும் பாவைக்காரவா. அம்மா நீ பாடாத, அந்த பாட்டை நீங்களே கொஞ்சம் போட்டு காமிச்சிருங்களேன். சரி பாத்துக்கோ. ஓகேங்க, அந்த பாட்டு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை எனக்கு ஆக்சுவலா பார்க்கும்போது வந்துட்டு வேற ஒருத்தவங்களோட ஞாபகம் லைட்டா போதுங்க.
பார்த்தா எல்லாருக்கும் அந்த ஞாபகம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. நிறைய இடத்துல வந்துட்டு சமந்தாவோட சாங் வந்து ஒரு சாங் ஒன்று இருக்கு லேட்டஸ்டா இருக்குங்களா? கண்டுபிடிச்சிட்டியே. ஆமா எனக்கு அவங்க ஜான்வியோட அந்த கெட்டப்ப பார்த்தோன்னே சமந்தா ஞாபகம் வந்திருக்கும். ஆமா என்ன அந்த படம்? ஒயிட் கலர் சாரில இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா எனக்கு லைட்டா கொஞ்சம் சமந்தாவோட அந்த சாங்கோட கனெக்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. உனக்கு மட்டும் எல்லாருக்குமே அந்த ஃபீல் தான் இருக்கு. இந்த ஒரு விஷயம் அதுல பாத்தியா, எனக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு சமந்தாவோட ஒரு சாங் ஒன்று இருக்குல்ல, அது என்ன படம் ஆக்சுவலி? சகுந்தலம் தானே? அதுல வர அந்த ஒரு சாங் இருக்கு பாத்தியா, உனக்கு மட்டும் இல்ல ப்ரோ, எல்லாருக்கும் பார்த்தோன்னே அதான் ஞாபகம் வருது. அந்த கெட்டப்ப பார்த்தோன்னே சமந்தா. இந்த கெட்டப் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு கெட்டப் வந்துட்டு நம்ம புஷ்பால வந்துட்டு நம்ம ராஷ்மிகா வந்துட்டு ஒரு காஸ்டியூம் போடுறாங்க. அந்த காஸ்டியூம் சாமே சாங் இருக்கு பாத்தீங்களா, வாங்க அந்த ஸ்டெப் நம்ம போலாம். எஸ் சாமே வயா சாமே எங்க நம்மள ஏதாவது தூக்கி வராங்க. நாங்க எதுவுமே அப்படிதான் பைத்தியக்காரமா ஆடுவோம், அதெல்லாம் நீங்க கோச்சு கூடாது. ஸோ அந்த காஸ்டியூம் லேட்டா கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனா கூட வந்துட்டு எல்லாருக்குமே அதான் ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அது சரி விடுங்க, அப்படி இப்படி காப்பி அடிச்சு அங்கங்க போட்டாதானுங்க ஒரு இப்பெல்லாம் வந்துட்டு காஸ்டியூம் மட்டுமா பிரச்சனையா இருக்கு, சாங்ல கூட பிரச்சனையா தான் இருக்கு. எனக்கோ லைட்டா கொஞ்சம் கேட்கும் போது வேற எங்கேயோ போற மாதிரி இருந்தது. அதெல்லாம் கூட அதெல்லாம் நம்ம பேச முடியாதுங்க. கொலாபரேஷன் இஸ் நெட்வொர்க்கிங் இஷ்யூன்றதுனால அது ஒரு பக்கம் அப்படியே ஜாலியா போயிட்டு தான் இருக்கும். எனக்கு ஜான்வி வந்துட்டு வேற லெவலா இந்த பாட்டுல வந்து பண்ணியிருக்காங்க. நீங்க எதனா சொல்லி பாருங்க. ஆமா, ஜான்வி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரின்னு எல்லா இதுலயும் பேன் இண்டியாவா வந்து கலையரங்க போறாங்க. ஸோ கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு ஜான்வி கபூர் மட்டும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யார் தெரியுமா? அதாங்க நம்மளோட கொரட்டல சிவா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அவர் வந்துட்டு கரெக்டா சொல்ற எங்க நம்ம ஒரு மீடியா ஸ்டூடெண்ட் நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கல்ல. அவர் வந்துட்டு தெலுங்குல வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ வந்துட்டு இந்த லெவல்ல வந்துட்டு இறங்கியிருக்காரு. ஸோ ஆர்வங்கள் வந்து அதிக லெவல்ல இருக்கு. அண்ட் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஜானர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா த்ரில்லராகவும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கடலோரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அப்படி கொஞ்சம் ரிலேட் ஆகுது. ஓ, அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல அந்த கப்பல்லாம் பார்த்தோனே அப்படியாச்சு. இந்த பாட்டுலயும் கொஞ்சம் கடற்கரை ஓவர்ல அந்த மாதிரி ஒரு மாதிரியான தண்ணி அந்த அருவி எல்லாம் ஃபீல். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட காஸ்டியூம்ஸும் வந்து அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா. ஆக்டர்னாங்க அவர் தானே, அவரு எப்பவுமே மாஸ் தான்ப்பா. ஜூனியர் என்டிஆர்னா சும்மாவா? சும்மா இல்லதாங்க. ஆனா கூட ஓகே, இவங்க 2 பேர் காம்போ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆர்வலோட வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த திரைப்படம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 27 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாத ஆல் ஓவர் வேர்ல்டு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. நிறைய விஷயங்கள்லாம் நாங்களும் இந்த படத்துக்காக எதிர்பார்க்கிறோம். ஸோ வந்துட்டு ஸ்ரீதேவி லெவலுக்கு வந்துட்டு அவங்களோட மகள் வந்துட்டு வருவாங்களான்ற ஒரு கேள்விக்குறியில நாங்க இந்த வீடியோ சூப்பர் டூப்பரா முடிக்கிறோம். அடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் வீடியோவோட உங்க எல்லாரும் சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய் ஜிவி along with ரத்னா. Thank you guys. Tada, bye bye.